6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்ணா தொழிற்சங்கத்தினர் நேற்றைய தினம் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினார்கள். அதனையும் மீறி அரசு பேருந்து போக்குவரத்து என்பது வழக்கம் போல் செயல்பட்ட நிலையில் இன்றைய தினம் 2வது நாளாக இன்று போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் இன்றைய தினம் பல்வேறு இடங்களில் சாலை மறியல் போராட்டம், முற்றுகை போராட்டம் உள்ளிட்டவற்றை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கு, பொதுநல வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது நீதிபதிகள் வேலைநிறுத்தத்தால் பொதுமக்களுக்கு ஏன் இடையூறு செய்கிறீர்கள் என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் அரசு தரப்பு பதிலளிக்கவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை தொடர்ந்து மதனிடம் கேட்கலாம். மதன், தற்போது அரசு தரப்பில் என்ன பதிலளிக்க வாய்ப்பு இருக்கிறது? இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இன்று காலை விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் வைத்த அந்த வாதத்தை பார்க்கும்போது, அதாவது ஏற்கனவே இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தைகள் பல கட்டங்களில் நடந்து முடிவு பெற்றுள்ளது. அதன் பிறகு ஜனவரி 19ஆம் தேதி தான் இந்த ஒரு அந்த பேச்சுவார்த்தை மீது தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் சட்டவிரோதமாக தற்போது இந்த ஒரு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல தற்போது பொதுமக்களுடைய இந்த பாதிப்பை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் இவருடைய கோரிக்கைகளை பொறுத்தவரை நியாயமான ஒரு கோரிக்கை தான், அதை மறுக்க முடியாது. எனவே இந்த ஜனவரி மாதத்திற்கான அந்த ஒரு அகவிலைப்படியை வழங்க முடியுமா, அதற்கான வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பது தொடர்பாக ஒரு விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று தற்போது தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். எனவே இன்று பிற்பகல் இந்த ஒரு கோரிக்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அதற்கான நடவடிக்கை ஈடுபடும் பட்சத்தில் உடனடியாக இந்த ஒரு வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கலாம். அப்படியும் இல்லாத பட்சத்தில் நீதிபதிகளுடைய இன்று அந்த கருத்துக்களை பார்க்கும் போது என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் பல கட்டங்களில் பல்வேறு பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இந்த போராட்டம் நடத்துவதற்கான உரிமை இருந்தாலும் இந்த ஒரு நேரம் அதற்கான சூழல் இல்லை என்ற ஒரு கருத்தை தொடர்ச்சியாக இன்று நீதிபதி தெரிவித்தார்கள். எனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசின் விளக்கத்தை எப்படி இருந்தாலும் கூட அதற்கான விஷயத்தை ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஒரு இடைக்கால தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவே தற்போது கருத்தில் கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இவருடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்த வேண்டும் என்றாலும் கூட வேறொரு நாட்டில் அடுத்த மாதத்திலோ நடத்துவதற்கான ஒரு உத்தரவு பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பும் தற்போது உள்ளது. மதன், முன்பாக போராடுவதற்கு தொழிலாளர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதே சமயத்தில் பண்டிகை நேரத்தில் இதை செய்வது சரியல்ல என்கிற கருத்தையும் நீதிமன்றம் கூறியிருக்கிறது. வரலாற்றில் இதுக்கு முன்பாக அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதே மாதிரியான சூழல்கள் முன்பும் ஏற்பட்டிருக்கின்றன. அது சம்பந்தமாக வந்த வழக்குகளை எல்லாம் நீதிமன்றம் எவ்வாறு கையாண்டு இருக்கிறது? அந்த சமயங்களில் போராட்டத்தை நடத்தக்கூடாது என்கிற உத்தரவுகளை முன்பாக நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறதா? விவரங்கள். கண்டிப்பாக இதே போன்று பல நேரங்களில் பண்டிகை காலங்களில் தான் இது போன்று அரசு பல்வேறு துறைகளை சேர்ந்த அந்த ஊழியர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இது போன்ற போராட்டத்தில் ஈடுபடுவது வழக்கமாக தான் இருந்து வருகிறது. ஏற்கனவே பல காலங்களில் இது போன்று வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது. குறிப்பாக இது போன்று போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள், அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் சங்கங்கள், மேலும் குறிப்பாக சில நேரங்களில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருடைய சங்கங்கள் சார்பிலும் கூட இது போன்ற முக்கியமான நேரத்தில் தீபாவளி போன்ற முக்கியமான நேரங்களில் அவர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். அவருடைய கோரிக்கைகளை இது போன்ற நேரத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் இது போன்ற போராட்டம் நடத்தப்படும். ஆனால் அதை எதிர்த்து தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளுமே இது போன்று பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளை, அதாவது இந்த போராட்டம் நடத்தக்கூடாது என்ற ஒரு உத்தரவில்தான் அதிக அளவில் தற்போது வழங்கப்படுவதாக நமக்கு தெரிகிறது. அதே போல இந்த வழக்கை பார்க்கும்போது கூட இன்று காலை நீதிபதிகள் தெரிவித்த அந்த கருத்துக்களும் அதே போலதான் உள்ளது. அதாவது முக்கியமாக இந்த வழக்கு தொடர்ந்த மனுதாரர் கூட இது பண்டிகை காலம் என்பதால் அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கு செல்பவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். குறிப்பாக வெளியூர்களுக்கு இந்த பண்டிகை நாளில் செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு விஷயத்தை